நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் முதலாவது அவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எடுத்தவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம். இல்லை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. 28வது வார்த்தை, 28வது அதிகாரம் 20வது வார்த்தை. 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நான் கடந்த ஒரு வார காலமாக, ஆண்டவரே இந்த புது வருஷம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடத்த போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். வெளிச்சுதான் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் சுருக்கமாக 2 வார்த்தை சொல்லி உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்கும்போது வாக்குத்தத்தம் கொடுங்கன்னு எனக்கு கேட்க முடியல. ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்துட்டார். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டார். இன்னுமே என்னத்தை வாக்குத்தத்தம் கொடுக்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு முடியல. ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர் அதை மாத்திரம் நாங்கள் இந்த முதல் நாளில், இந்த முதல் வேளையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு தேவ சமூகத்தில் காத்திருந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று தினம் இந்த வசனத்தை தெளிவாய் உணர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த புதிய வருஷத்தில், இந்த 2024வது வருஷத்தில் முதல் மணி நேரத்தில் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேர்டு உண்மையுள்ள மனுஷன். வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு குறித்து விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால நான் உங்களை நிரப்பணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஒத்துழைச்சி எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷனை, ஒரு மனுஷனை கர்த்தர் நினைக்கிறது என்னன்னா பரிபூர்ணமா பிளஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு இந்த அறகுறையெல்லாம் சொல்லுங்க பிடிக்காது. அவர் ஆசீர்வதிக்கணும்னா அவர் பரிபூர்ணமாத்தான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் பிடிக்காம எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சுபாவமே அவர் பரிபூர்ணமானவர், அவர் நிறைவானவர். ஆமென். அவரிடத்துல யாதொரு குறைவுமே, அவர் பூரணர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பரிபூர்ணமானவர். அவரிடத்திலிருந்து நமக்கு வர்றது எல்லாமே எப்படி இருக்கும் சொல்லுங்க? பரிபூர்ணமா. அல்லேலூயா. நான் நினைச்சேன் உங்களுடைய வார்த்தையை மட்டும் சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இது ஒரு நல்ல வார்த்தை தானே? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் பக்கத்தில் பார்த்து உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் யாரையாவது பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. சொல்லுங்க. ஆமென். பரிபூர்ணம்னா என்ன? பரிபூரணம்னா என்ன? முழுமை அப்படிங்கிறத விட அது நிறைஞ்சு வழிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாத்திரம் இருக்கு, அது நிரம்பி இருந்தால் அது முழுமை, அது பூரணம். இது பரிபூரணம்னா அது நிரம்பி வழிகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொங்கி பிரவாகிக்கிற அனுபவம். ஐயா, பூரணம்னா நிறைஞ்சது, பரிபூரணம்னா நிரம்பி வழிகிற அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுபாவம் பூரணமானதும் பரிபூரணமானதுமாய் இருக்கிறதுனால ஆண்டவர்
நம்மையும் அப்படி நிரப்ப அப்படி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யார அப்படி மாற்றுவேன்னு சொல்றாரு? சொல்லுங்க, அப்படியே பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க. உங்களை பரிபூர்ணமாக நிரப்பணும்னா சொல்லுங்களேன். உங்களை பரிபூர்ணமாக நிரப்பணும்னா கொஞ்சம் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையா இருப்பீங்களா? உண்மையா இருப்பீங்களா? உண்மையா இருக்கீங்களா? இருக்கீங்களா? சில பேர்லாம் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டாங்க. நம்மளை யாரும் பிடிச்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, அப்படின்னா தான் சரியாக வரும். அடிக்கொருக்க கையை கொடுக்குற சொல்கிறது எதுக்கு தெரியுமா? அசந்திரப்படாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே கண்ணை மூடிடும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது. அதனால தான் ஆண்டவருடைய வேர்டு தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனம் தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வசனம் தான் நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரப்புவேன்னு சொல்றார் இந்த வருஷத்துல. ஆமென் சொல்லுங்களேன். அதனால நம்ம பரிபூர்ணமா நிரப்புங்க ஆண்டவரே, பரிபூர்ணமா நிரப்புங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணிடுவோமா? அவர் பரிபூர்ணமா நிரப்பணும்னா ஜெபமே தேவையில்லை, உண்மையா இருந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் ஏமாத்துறது ரொம்ப சிம்பிள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வாங்குறது ரொம்ப சிம்பிள். என்னைய பொறுத்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அது யாருன்னு தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லுங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தம்பி சொல்றப்பல கடினமான வாழ்க்கை. வேற அவங்க உங்களை பொறுத்து. சரி, வேற தப்பிக்கிறதுக்கு இது கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையை சொல்ல போனா வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தா அதை போல லேசான வாழ்க்கை கிடையாது. ஆனா அவர் சொல்றதும்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு போல கஷ்டமான வாழ்க்கை வேற உண்மை கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு லகுவா இருக்குன்னா அவர் சொல்றத சரின்னு கேட்டா லகுவா இருக்கு. ஆமென். ஐயா அதெல்லாம் கேட்க முடியாது, நான் நினைக்கிறது மாதிரிதான் வாழுவேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். பார்த்துக்கங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாது. பார்த்துக்கங்க. கல்லுல நார் உரிக்க முடியுமா? கல்லுல நார் உரிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஏன் முடியாதுன்னா அது அப்படித்தான். அதை தான் சொன்னார், திருத்தவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? கல்லா இருக்கிற வரைக்கும், நான் அப்படித்தேன் அப்படின்னு கல்லு மாதிரி இருக்கிற வரைக்கும் முடியாது. அதை உடைக்கத்தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறபடி, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னா எல்லாமே சரி. நீ சொன்னது கேட்டல, நீ கேட்காம எல்லாத்தையும் நிரப்பிடுறேன் பார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னு நாங்கள் வசனம் சொல்லுது, உண்மையா இருக்கிற மனுஷனை, உண்மையுள்ள மனுஷனை ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்ப ரெடியா இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாத நன்மைகள் கிடைக்கல அப்படின்னா, இன்னும் அவர் எதிர்பார்க்கிற, சொல்லுங்க சத்தமாத்தையும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இன்னைக்கு பேசாட்டி என்னைக்கு பேச போறீங்க? முதல் நாள் பேசுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா பேசுங்க. உண்மையை எதிர்பார்க்கிறாரு. சொல்லுங்க. அவருக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? சொல்லுங்க. உண்மையை எதிர்பார்க்கிறாரு. ஆமா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கிற, அவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மை. பேசுறது பூராமே அதான் இருக்குது. இல்லையா சொல்லுங்களேன். ஏசுநாதரை ரொம்ப ஈஸி ஏமாத்துறது. ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைய ஏமாத்துறது மாதிரி ஏசுநாரை ஏமாத்தலாம். என்னைய பொறுத்தளவுக்கு ஏசுநார் ரொம்ப லேச. அப்பா சொல்லுங்கப்பா, செஞ்சிடறேன்ப்பா, இந்தாப்பா வாங்கிக்க பண்றார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா அதைத்தானே நாங்க செய்ய மாட்டோம்.
ஏமாத்துறதுன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன்னு செஞ்சிடணும். செஞ்சிடறேன்னு சொல்லி செய்யாம போனா பிடதிய ஆமேன்னு சொல்லுங்களேன். கொடுத்ததையே ரிட்டர்ன் பண்ணிடுவாராம். இன்னைக்கு வாய்ச்சமில்ல, கொடுத்தத எதை கொடுத்தாரு? முதல் செக்ஷன்ல என்ன பார்த்தோம்? அவர் கொடுத்தத விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஏமாத்த முடியாது, கொடுப்பாரு. நம்பித்தான் கொடுப்பாரு. சொல்லுங்க, நம்பித்தான் கொடுப்பாரு. ஒழுங்கா இல்லாட்டி, உண்மையா இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடுவார். அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவார், வாபஸ் வாங்கிடுவாரு. அல்லேலூயா. பரிபூர்ணம் அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் பூரணம். கவனிக்கிறீங்களா? பரிபூரணத்துக்கு முந்தின ஸ்டேஜ் பூரணம். சரிதானா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 9வது வார்த்தை 10வது வார்த்தை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? பரிபூரணம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பரிபூரணம்னா என்ன? பூரணம் தெரியும், அவங்க காலமாகி போனாங்க. நான் அந்த பூரணத்தை சொல்லலை. அல்லேலூயா. பரிபூரணம்னு ஒருத்தருமே இல்லையே. நான் அவங்க ஆளா சொல்லலைங்க. பரிபூரணம்னா என்ன? இங்க சொல்றாரு ஆண்டவர் 10 சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் தான் மேல உள்ள வசனம் 9 என்ன சொல்றாரு? நானே வாசல், ஒருவன் என் வழியாய், வாசிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளேயும் புறம்பேயும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனத்தை சொல்லும்போது ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். முந்தின வசனத்தில் சொல்றாரு ரட்சிப்பு கொடுக்கவும், ரட்சிப்பாகிய உயிர் கொடுத்து அந்த உயிர் பெற்றதுக்கு அப்புறம் உள்ளேயும் சொல்லுங்க புறம்பேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உள்ளே வெளியே நம்ம செய்தி கேட்டிருக்கிறோம் இல்லையா? உள்ளே வெளியேன்னா என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை. வெளியே என்றால் சரீர பிரகாரமான வாழ்க்கை. அப்படின்னா ஜீவன் உண்டானதுக்கு அப்புறமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் பூரணமான ஒரு காரியம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய கொடுமை நடக்குது தெரியுமா? கிறிஸ்தவ அறிந்து ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வாசித்தம்ல முதல் வசனம் யாராவது மனப்படமா சொல்லுங்க பார்க்கலாம். 28-20 நீதிமொழிகள் வாசிச்சோம்ல, பார்க்காம சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பாதி ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த 2 வார்த்தை அந்த பாதியில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையுள்ளவனை நான் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறேன். ஆனா ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவன் அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா தமிழ்ல என்னது? தமிழ்ல சொல்லுங்க பாப்பா. பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வேகமா போறவனோ ஆக்கினை அடைந்து சாவான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படித்தானே? இப்ப வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பயுமே ஆண்டவரிடத்துல வருகிறவர்களை உள்ளேயும் புறம்பேயும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க.
உள்ளே வெளியேன்னா என்ன அர்த்தம்? முதல்ல உள்ளேயா வெளியவா? முதல்ல உள்ள. ஆமென் சொல்லுங்களேன். 3 யோவான் 1:2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3 யோவான் கடைசியில் 3 யோவான் 2 வசனம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எது வாழ்றது போல? சத்தமா சொல்லுங்க. எது வாழ்றது போல? ஆத்துமா. பக்கத்துல சொல்றேங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க ஆத்துமா வாழ்றது மாதிரி உங்க ஆத்துமா எப்படி வாழுதோ அது மாதிரி எல்லாவற்றிலும். இதுதான் ரூல்ஸ். கர்த்தருடைய ரூல்ஸ் என்னன்னா, உன் ஆத்துமா வாழ்ந்தா எல்லாம் வாழும். ஆனா மக்களுக்கு என்ன வேணும்னாக்கோ, ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஐஸ்வர்யம் வேணும். எப்படா சம்பாதிக்கலாம், எப்படா பெரிய ஆள் ஆகலாம், எப்படா, அதுல தான் கவனம். ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு என்னங்க கிடைச்சது? ஆண்டவர் என்னை தரித்திரத்தையே மாற்ற மாட்டேங்கிறாரு, கடனையே அடைக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய வருமானத்தையே கூட்ட மாட்டேங்கிறாரு. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ, அல்லேலூயா, பணக்காரனாகணும், பணம் சேர்க்கணும், பெரிய ஆள் ஆகணும், இது தேவனுடைய திட்டமே இல்லை. ஆனா அவர் பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சார்னா எல்லாம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமையா, செழிப்பா, குறைவில்லாம பரிபூர்ணப்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருத்தனை தரித்திரனாவே வச்சிருக்க விரும்பல. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது நான் சொல்றது. நமக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேனினால் நம்மை போஷிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். கஞ்சிக்கு ஊறுகாயம், கஞ்சிக்கு உப்பு கல்லும் வைத்து குடிக்க சொல்லுகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அது நம்ம இஷ்டமா வேணா இருந்துட்டு போகுது, அது வேற விஷயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், நான் ரட்சிப்புகளை நடத்தினேன், பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுலையும் சொல்கிறேன். அவன்கிட்ட நான் கேட்டேன், நீ பரலோகத்துக்கு போனேனா அங்கே போய் என்ன கேட்ப அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கே என்ன கிடைக்கும்னு கேட்டான். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும் அங்கே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளதெல்லாம் நான் வர்ணிச்சு சொன்னேன். கடைசியில் கேட்டான், கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டான். அட சரித்திரம் பிடிச்சவளே, லேலுயா சொல்லுங்க. ஏலே கஞ்சியா? ஏலே இங்கே தாண்டா கஞ்சியா? என்னதே நீ அந்த பரியாணியே சாப்பிட்டாலும் கஞ்சி குடிச்சதுக்கு திருப்தியே வராதுன்னா, அட பாவியல, உன்னைய கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு அதுவும் கஞ்சி பானையா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அப்படியே நிஜமாவே சீரியஸா கேட்டாங்க, கஞ்சி கிடைக்குமாண்ணா? இதுல எங்க கொண்டு போய் தொலைக்கேன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. கடைசியில கொண்டு போயிட்டான் வேற ஆளு. புரிஞ்சது அவங்களுக்கு? இருக்கீங்களா? சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அப்படி என்னடா ஆளை காணுன்னு பார்த்தா மறைஞ்சுக்கிட்டுறாங்க. எங்க போய் மறைய போறீங்களோ தெரியல. கர்த்தருக்கே வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். முதலாவது நாம் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஆத்துமாவில், ஆவி மனிதன்ல நாம் பிளஸ் பண்ணப்பட வேண்டும். கர்த்தரோடு ஒரு இணைந்து நடந்தா அவர் உங்களை ஆசீர்வதியாம, மேன்மைப்படுத்தாம, உங்களை உயர்த்தாம, தேவைகளை சந்தியாம இருக்க போறதே கிடையாது. அதை மட்டும் இன்னைக்கு திட்டமா என்ன செய்யுங்க, மனசுல ஆக்கிக்கங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் தேடிக்கிட்டே வருது. அதனாலதான் அந்த இடத்துல தெளிவா ஆண்டவர் அதையும் எழுதி வச்சிருக்கிறாரு. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை தேடும்படி உலக பிரகாரமான காரியங்கள்லயே நீ இருந்தனா ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பூரணம் அல்லது பரிபூர்ணம் அடையணும் அப்படின்னா என்ன என்ன செய்யணும், என்னது அப்படின்னு பார்த்தா வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம்
அதில் 2வது வார்த்தையும் ஒருவர் 7வது வார்த்தையும் இன்னொன்று 11வது வார்த்தை, 3 வார்த்தையை வாசிக்க போகிறோம். 2 வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அடுத்து 7 எப்படின்னா, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நீங்கள் 11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை வாசித்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பூரணமாகணும், அது பரிபூர்ணமாகணும். ஆமென் சொல்லுங்களேன். நிரம்பாம வழிய முடியாது இல்லையா? நிரம்பினாத்தே வழியும். முதல் நிரம்பணும், அதே பூரணம், ஃபுல் பண்ணுறது. ஃபுல் பண்ணால் வழியும். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்குங்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் இல்லைன்னு தெரியுது அவங்களுக்கு. கையை உயர்த்துறதும் கிடையாது, அல்லேலூயாவும் சொல்றதும் கிடையாது. ஆவி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கொடுக்குறார் அப்படின்னா அதற்காக எவ்வளவு கற்ப வேதனை பட்டிருப்போன்னு கர்த்தர் எங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, அடிப்படையான காரியத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஸ்நானம் பண்றது. அது அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தா போதும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி அறிஞ்சா போதும், அடுத்து நியாய தீர்ப்பை பற்றி தெரிஞ்சா போதும். அது மாதிரி இப்படி மூல உபதேசங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பூரணராகும்படி அப்படின்னு சொல்றார். அதை விட்டுட்டு பூரணராகும்படி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரணராகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் பிளஸ் பண்ணப்படும். ஆசீர்வதிச்சா தேவன் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறாரு. அவர் ஆசீர்வதிக்கன்னா என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து எதை விதைக்கிறானோ அந்த நிலத்துக்காரன் அந்த நிலத்துக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம்தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல என்ன காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ, எதை நம்மிடத்துல வார்த்தையை விதைத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த வார்த்தை விளையணும். சொல்லுங்க. என்னை ஒரு மாதிரியை பார்க்கறத பார்த்தனா, முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நானே பிரசங்கம் பண்றது நிப்பாட்டி விரும்பல. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. விளையணும். அவரை போட்டா எது முளைக்கும்? துவரையா? அவரை போட்டா அவரதே முளைக்கும். துவரை போட்டா ஆனா இங்க மாத்தி மாத்தி முளைக்குது. என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே வாழ்க்கையில விளையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே விளைவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே வாழ்க்கையில. சில பேர் மண்டை மட்டும் ஆடுது, என்ன உள்ள ஓதுன்னே தெரியல. இல்லையா சொல்லுங்க. தூக்கம் வரும், எழுப்பி நிப்போமா எல்லாரும்? அல்லேலூயா. உட்கார வச்சு பிரசங்கம். நான் என்ன நின்னது இங்கே வந்து உட்கார்ந்தது 9:10, எழும்புனது 9:55. இந்நேரம் வரைக்கும் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், தண்ணி கூட குடிக்கல. எத்தனை தடவை வெளியே போயிட்டு வந்துட்டு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. நின்ன இடத்துல இருந்து நான் போயிட்டு வர முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை போல நானும் மனுஷன்தான், இவ்வளவு கத்துறேன். அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் கவனமா இருக்கு. கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் சமூகத்தில். இங்கே சொல்றாரு, எதை விதைக்கிறாரோ
எதை நமக்கு சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம் விளைவித்து கொடுத்தா ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை செஞ்சா ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு பாட வேண்டிய அவசியம் இல்லை. பூரணமாய் என்னை நிரப்பும்னு சொல்ல வேண்டிய அந்த 11 சொல்ற, நீங்கள் அசதியாயிராமல். 11 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் ஏன் அசதியாயிராமல்? தேவன் நம்மிடத்தில் என்ன காரியத்தை குறித்து பேசுகிறாரோ அதை விளைவிப்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, அதை கீழ்ப்படிவதற்கு அசதியாயிராமல், வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரு அப்படின்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னா உடனே நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நிபந்தனை இருக்கும். இப்ப இன்னைக்கு சொன்னார், பரிபூர்ணமாய் நான் ஆசீர்வதிப்பேன். யார? அதே நிபந்தனை. நீ உண்மையா இல்லாட்டி, இன்னொரு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உண்மையா இல்லாட்டி, இன்னொரு சத்தமா சொல்லுங்க, உண்மையா இல்லாட்டி. நீங்க சொன்னது தப்பு. அதுக்குத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். உண்மையா இல்லாட்டி ஆசீர்வாதம் இல்லை, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நான் சொல்றது வசனம், எடுத்து வாசிக்கிறீங்களா? லூக்காவில் இருக்குங்க, 13:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. 13:12 வாசிங்க. மத்தேயு லூக்கா இல்ல, மேத்யூ 13:12 வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவன்? கவனிங்க, எது உள்ளவன்? அதாவது உண்மை இல்லாதவன் என்ன செய்யப்படுவான்? உண்மை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உண்மை இல்லாதவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான்னு சொன்னீங்கல்ல. இங்கே சொல்றாரு வசனம் பாருங்க, கவனிங்க. உள்ளவன், உண்மை உள்ளவன். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன், உண்மை இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏசுநாதர்கிட்ட மைனஸ் மார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும். மைனஸ் மார்க்னா என்னன்னா, கவனிங்க. மைனஸ் மார்க்னா என்னது? 10 கேள்வி இருக்கு. 10 கேள்வி. கவனிங்க, எத்தனை கேள்வி? நல்ல கால் நீட்டி தூங்கிடப்படாது. ஆமென் சொல்லுங்க. முழங்கால் போட்டு உட்காரணும், சம்மணம் கட்டி உட்காரணும். 10 கேள்விக்கு உங்களுக்கு 5 கேள்விக்கு பதில் தெரியும். சரியா? 10 கேள்விக்கு 10 மார்க்கு. 10ல் 5 சரியா எழுதியிருக்கீங்க, 5 தப்பா எழுதியிருக்கீங்கன்னா எத்தனை மார்க் போடுவாங்க? 5 மார்க் போடுவாங்க. ஆனா மைனஸ் மார்க்னா, நீ ஒன்று சரியா எழுதி ஒன்று தப்பா எழுதுனா இதுக்கும் அதுக்கும் அடிச்சிருவாங்க. நீ தப்பா எழுதுனக்கு ஒன்று மைனஸ், சரியா எழுதுனதுக்கு சரியா போச்சு. 5 சரி 5 தப்புனா 0 மார்க். அதான மைனஸ் மார்க்கு. ஏசுநாதர்ட்டை மைனஸ் மார்க்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பாஸ் ஆகியதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரியை மட்டும் செய்ய, தப்ப செஞ்சிடாத. அதே ஆண்டவர் சொல்றது. அந்த பரீட்சைக்கு போவாங்கல்ல, அது பேர் என்னது, இந்த டிஎன்டிசி அப்படி இப்படின்னு போவாங்கல்ல, அதுல மைனஸ் மார்க் இருக்கும். இப்ப போறாங்களே நீட்டில் அவன் சொல்லுவான் 80, 100, 200, மொத்தம் 700 மார்க்குன்னு நினைக்கிறேன். 700 மார்க்குக்கு 200, 250 இது சரியா எழுதி 200 இது தப்பா எழுதுனா முட்டை மார்க் வரும். புரியுதா உங்களுக்கு? சரியானது 200 எழுதி தெரியாதத வர்றது வரட்டும்னு போட்டு அது பூரா தப்பா போச்சுன்னா முட்டை மார்க் வரும். தெரிஞ்சதை மட்டும் எழுது. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு முடிஞ்சதை மட்டும் என்ன செய்ய,
செய். கர்த்தர் உனக்கு சொல்றதை என்ன முடியுமோ அதை உண்மையா செய். அல்லேலூயா. உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உண்மை இல்லாதவன்ட்ட உள்ளதை எடுத்துக்கிட போறாரு. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லல. இன்னைக்கு முதல் செக்ஷன்ல வாசிக்கும் போது என்ன வாச்சோம்? கர்த்தர் முதல்ல பிளஸ் பண்றாரு. கேட்டதுக்கு என்ன செய்யறாரு? ஐயா மன்னிங்கயா, ஐயா என்னால என்ன செய்ய முடியல, இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல, என்ன மன்னிச்சிட்டேன்டா, நீ திரும்பி தர வேண்டாம்டா, போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் போறான். போகும்போது எதுக்கு ஒருத்தன் வர்றான்? இவன்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கினவன் யாரு? இந்த 10 லட்சம் ரூபா கடன் வாங்கினவன்ட்ட ஒருத்தன் 100 ரூபா கைமாற்ற வாங்கியிருக்கான். அப்படி வச்சுக்கோங்க. அவனை பார்த்தவனே அவன் துண்ட கழுத்துல ஓட்டு சுத்திக்கிட்டு குர்ரா 100 ரூபாய அப்படின்னு கேட்டான். இவருக்கு எவ்வளவு மன்னிச்சாரு? இவருக்கு கொடுக்க வேண்டியது 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கொடுத்தாலே கொடு இப்ப 100 ரூபாய் அப்படின்னு. ஏப்பா பொறுப்பா, சம்பளம் வாங்கி உனக்கு வேமா தந்துடுறனப்பா அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு சிறைச்சாலையில போட்டா, இதை கேள்விப்பட்ட அந்த எஜமான் என்ன செஞ்சாரு? 10 லட்சத்தை மன்னிச்சவரு 10 லட்சத்தை மறுபடியும் திரும்பி தாடான்னு சொன்னார். உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. மோசம் போச்சு. கிடைச்சதும் அதத்தையும் சொல்றது, உள்ளதும் உனக்கு கொடுக்கப்பட்டதும் உன்னிடத்தில் தேவன் கொடுத்ததும் ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பெறுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசமும் நீடிய பொறுமையும் தேவன் எதிர்பார்க்கிற நன்மையும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மகிட்ட வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கார். நல்லதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது விளைஞ்சுக்கிட்டே இருந்தா நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம கொடுத்தா நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக அவர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் ப்ராபசியா தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தருக்கு உண்மையா கர்த்தர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதே மாதிரி கீழ்ப்படிய மனசு இல்லாம ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய முடியாம எதிர்த்து போறவங்க இன்னும் கரண்டுகிட்டே போறதையும் பார்ப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ எதுனாலும் தெரிந்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் தலையில கை வச்சுட்டாங்க, நான் வந்ததே தப்புடா சாமி அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு முன்னாடி கர்த்தர் சாபத்தை மட்டும் வைக்கல, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கார். நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ எனக்கு பயந்து என் சொல்லை கேட்பாயானால் பூமியில் உள்ள அம்சங்களில் உன்னை உயர்ந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யணும்னு அவர் விரும்புறாரு. செஞ்சா அவர் பிளஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மறுபடியும் நம்ம அந்த மத்தேயு 12:13 எடுத்துக்கோங்க. 13:12 மறுபடியும் எடுத்துக்கோங்க. உள்ளவன் அப்படின்னு சொல்றாருல, அது என்ன உள்ளவன்? உள்ளவன் எவனோ அவனுக்கு சொல்லுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன உள்ளவன்? அதுக்கு முந்தின 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. 9வது வசனத்தை. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன உள்ளவன்? என்ன உள்ளவன்? சத்தமா சொல்லுங்க. என்ன உள்ளவன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு காதே இல்லை. அம்மன் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு அப்படின்னா எங்களுக்கு இந்த பக்கம் இருக்கு, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? காது இருக்கு ஆனா கேட்காது. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நான் கேட்காதுன்னு சொல்றேன். என்ன சொன்னாலும் கேட்காது, என்ன வார்த்தை சொன்னாலும் கீழ்ப்படியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கேட்கிறக்காது. பக்கத்துல கையை பிடிங்க பாப்போம். உங்க காது கேக்குதான்னு கேளுங்க. காது கேட்கா? கர்த்தர் சொல்றது காது கேக்குதா? ஆனா வேற ஆளு சொல்றது மட்டும் காது கிளீனா கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரி மொனமொனான்னு சொல்லுவா, வாயை திறந்து கூட, ஆனா நமக்கு கிளீனா கேட்கும்.
ஐயோ இப்படி பேச அதெல்லாம் கேட்கும். ஆனா கர்த்தர் நல்ல ஸ்பீக்கரை வச்சு சொல்றது காது கேட்காது. உள்ள மலைப்பாம்பு கிடக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா உள்ளதையும் ரிட்டர்ன் பண்ணிக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கிற காது உடையவனுக்கு கொடுக்கப்படும், செய்கிறதற்கு வாஞ்சை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்திலேயே அந்த 13ஆம் அதிகாரத்திலேயே அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அடுத்த வசனம்னா 13. அவர்கள் கண்டும் அவர்கள் பார்த்தும் காணாதவர்களாயும் பார்க்காதவர்களைப் போலும் கேட்டும் கேளாதவர்களாயும் கேட்காதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும். என்ன சொல்றாரு? ஐயா கேட்கறது மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க, அப்படியே கவனிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா உள்ள மட்டும் போகாது. எப்படி? அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்றத லாங்குவேஜில், லோக்கல் லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா அப்படியே கேட்பாங்க, அப்படியே சரின்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உணர்வுள்ளவர்கள். சொல்லுங்க. உணர்வுள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். 3 காரியம் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன், செய்கிறதற்கு வாஞ்சை உள்ளவன், உணர்வுள்ளவன். இந்த 3 பேருக்கும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். யார் யாருக்கு? கேட்கிறது. சத்தமா சொல்லுங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன், ஆண்டவர் சொல்றதை செய்கிறதற்கு வாஞ்சை உள்ளவன், அவர் சொல்றத உணர்ந்து சரிப்படுறவன். ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவனுக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உணர்வு உள்ளவன் எவனோ அவனுக்கு, தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். காது, தேவன் சொல்லுகிறதை கேட்கிற காது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார், யாரை ஆசீர்வதிப்பார், யாரை பரிபூர்ணப்படுத்துவார் அப்படின்னு 1-2 காரியம் பார்த்தோம். யாரை ஆசீர்வதிப்பார்? உண்மையுள்ளவன அப்படின்னு பொதுவாக பார்த்தோம். எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 1-2 காரியத்தை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உண்மை உள்ளவனை பரிபூர்ணமா நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிங்க. 10வது வார்த்தை 2:10 வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்ப நம்மளை எதுல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறார்னா, உனக்கு வர்ற உபத்திரவத்துல, சொல்லுங்க, வர்ற போராட்டத்துல, மரண பரியந்தம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே துண்டை காணும் துணியை காணும் என்ன செஞ்சிடாத, ஓடிடாத. மரண பரியந்தம். பக்கத்தில் சொல்லுங்க, செத்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாரு. பக்கத்தில் சொல்லுங்களேன், கையை பார்த்து, செத்தாலும் சாகுவேன் ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் சொல்லுங்க. அப்படி உண்மையா இருக்கணும், கர்த்தருக்காக உண்மையா இருக்கணும் சொல்லுங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு. உபத்திரம் வருதா, போராட்டம் வருதா, கஷ்டம் வருதா, கர்த்தருக்காக உண்மையா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை விட்டு ஒரு நாளும், அல்லேலூயா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உனக்கு வருகிற உபத்திரவத்தில் நீ உண்மையா இருக்கணும். உன்னை போராட்டம் வருதா, அந்த 4 ஓமையை பத்தி பார்த்தோம். விதைக்கிறவனுடைய ஓமையில கர்த்தர் சொல்றாரு, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்து நிமித்தம் உபத்திரம் வந்த உடனே இல்லாமல் போய் விடுகிறார்கள். ஆமென். வசனத்து நிமித்தம், வசனத்தை நீங்க கை கொள்ளுகிற சில உபத்திரவங்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம். உபத்திரவம் வந்தாலும், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை போராட்டம் வரத்தையும் செய்யும், அதுல உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உபத்திரவத்துல உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 25 எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 25:21 வார்த்தையை வாசிக்கலாமா? சீக்கிரம் 1-2 காரியங்களை பார்த்து அப்படி. எஜமான் அவனை நோக்கி, மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். எதுல உண்மையா இருந்தா சொல்லுங்க? கொஞ்சத்துல. பக்கத்துல சொல்லுங்க, யாரை பார்த்து? கொஞ்சத்துல. யார்? எதுல உண்மை? எனக்கு இருக்கிறது கொஞ்சோன்னு, எனக்கே பத்தல, எனக்கே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறதே காணல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த சாரி பார்த்து விதவை ஒரு பிடி மாவு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இதை எத்தனை பேர் சாப்பிட முடியும்? ஒரு சப்பாத்திக்கு உருண்டை இருக்கு. எத்தனை பேர் இதை சாப்பிட முடியும்? ஒரு ஆள் 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி டபக்குன்னு முழுங்கிட்டு நம்ம பத்தலைக்கிறோம். ஒத்த சப்பாத்தி அம்மாவுக்கும் மகனுக்கும் பத்தாது. ஆனா தீர்க்கதரிசி கேட்கிற, அதுல ஒரு பிச்சு, ஒரு சின்ன அடைய செஞ்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை அடையும் கொண்டு வா அப்படிங்கும்போது, என் மனுஷா இருக்கிறதே ஒன்று, அதுலேயும் பங்கு கேட்க வந்துட்டியான்னு கேட்காம அவ சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு பொறுமையாக போய் அதில் பாதியை பிச்சு ஒரு சின்ன அடையை செஞ்சு அதை முதல்ல கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட கொடுத்துட்டு அவரை சாப்பிட வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போதாயின்னு சொல்கிறாரு. வீட்டில் வந்து பார்த்தா சட்டி நிறைய மாவு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நெசமா சொல்கிறேன். இந்த எலிசா படத்தை நீங்கள் எலிசான்னு சொல்லி போய் இதில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதில் அந்த சின்ன கிளிப்பு வரும். எலிசாவும் சாரிபாத் விதவையும் அப்படின்னு போட்டிங்கன்னா வருது. அதில் பார்த்து அந்த இவ்வளோ பெரிய மாவு உருண்டை இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய மாவு உருண்டை தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த பிள்ளை அழுகும், இது யாருக்குமா பத்துன்னு. அதில் இவர் வேற பங்கு கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவள் அதில் பிச்சு வருத்தத்தோடு தான் கொண்டு வந்து தருவா. தந்து அவர் லபக் லபக்குன்னு என்ன செய்வார்? சாப்பிடுவார். அந்த பிள்ளையும் அவளும் பரிதாபமாக பார்க்குங்க. அட மனுஷா, இருக்கிறது ஒன்று, அதுலேயும் பங்கு கேட்க இப்படி வந்துடுது, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் வந்து சாப்பிட்றியேன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லுவார். வீட்டுக்கு வந்து பார்த்து மாவை திறந்து பார்த்தா பானை நிறைய மாவு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சத்தில் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தா அதை நிறைவா மாற்றுவார், அதை பரிபூர்ணம் அடைய செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம், எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தாங்க, எனக்கு வருமானம் கொஞ்சம் தாங்க, என்னுடையதான கையிருப்பு கொஞ்சம், நீ அதுல உண்மையா இரு. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா இருந்தா உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 16:11 வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமா. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அநீதியான உலக பொருள் அப்படின்னா என்னதுங்க? அநீதியான உலக பொருள்னா என்னது? 16:11 லூக் 16:11 அநீதியான உலக பொருள்னா என்னது? என்ன ஒரு மாதிரி அப்போ ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. நீதியான உலக பொருள்னா சொல்லிடுவீங்க போல, அநீதியான உலக பொருளாம் தெரியல, ஒருத்தருக்கும் தெரியல. நீங்க ஆமா, ஒருத்தரும் பைபிள் படிக்கிறதே கிடையாது. அநீதியான உலக பொருள் அப்படின்னா நீங்க அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்க முதல்ல இருந்து வாசிங்கன்னா, பின்னும் 1வது வசனம், பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரனா பொறுப்புள்ளவன் ஒரு வேலையாள் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக அவனுக்கு எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. எஜமான்
எஜமான். அவனுக்கு ஐஸ்வர்யவானாகிய ஒரு எஜமான். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய ஆஸ்தியை, பணத்தை, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய சொத்துக்களை அழிக்கிறதாக கேள்விப்பட்டு அதை விசாரிக்கிற விஷயம்தான் இங்கே வருது. அநீதியான உலகப் பொருள்னா நம் கைகளிலே இந்த உலகத்திலே பயன்படுத்துகிற பணம். ஆமென் சொல்லுங்க. உன் கையில் கொடுக்குற கொஞ்சம் பணமோ நிறையாவோ அது அநீதியானது. அது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? இந்தியாவில் இருக்கிற பணம் பாகிஸ்தானில் செல்லாது, இந்தியாவில் இருக்கிற பணம் அமெரிக்காவில் போனால் செல்லாது. இது அநீதியான உலக பொருள். இதை வச்சு ஒன்றுமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால். ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நான் ரொம்ப நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக போகிறேன். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பணம் அநீதியான உலக பொருள் அப்படின்னா, உலகத்தில் எதெல்லாம் கனமான மதிப்புமிக்க பொருள் நினைக்கிறாங்களோ, மதிப்புமிக்க பொருட்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உலகத்தில் பணம், வேற எது? தகரமா? என்னடா பழையரும்புக்காரர் இருக்காரு, தகரம் தகரம்ன்றுக்கிட்டு இருக்கீங்களேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வேற நகையா? என்ன சொன்னீங்க? நகைதான் சொன்னாரா? வேற நகைன்னா என்ன அர்த்தம்? தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இதெல்லாம் பரலோகத்தில் கொண்டு செல்லவே செல்லாது. இதெல்லாம் அநீதியான உலகத்தில் இருக்கிற மதிப்புமிக்க பொருட்கள். இதில் நீங்கள் உண்மையாக இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்களேன். அநீதியான உலக பொருளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அதில் உண்மையாக இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குற. உங்கள் கையில் பணம் கொடுத்தா அதில் உண்மையாக இருக்கணும். உங்கள் கையில் பொருள் கொடுத்தா அதில் உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. அடுத்த இதை பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து 16-12 வாசிங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால். அங்க சொல்றாரு, வேற ஒருத்தருடைய காரியத்துல நீங்க உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுடைய காரியத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். சில பேர் மற்றவங்களுடைய பணத்தை அப்படி பார்த்த உடனே மனசுல அப்படியே ஓட்டையெல்லாம் விழுந்துரும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படிரா அதை அப்படி 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 சில பேருக்கு அடுத்தவங்க பொருள் மேல அலாதி பிரியம் இருக்கு பாத்தீங்களா? அதை பார்த்தவொடனே எப்படி அபகரிக்கிறதுன்னு நினைப்பு வரும் பார்த்துருக்கீங்களா? அடுத்தவங்க பொருள் மேலே ஆசையே படக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்குது. என்னது? மற்றவனுடைய பொருள் மேல் இச்சியாது இருப்பாயாக, மற்றவனுடைய யாதொன்றின் மேலும். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவனுடைய காரியத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா தான் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்ம சீக்கிரம் வாசிச்சுட்டு போகலாம். நீதிமொழிகள் 11-13 வாசிங்க. நேராச்சு, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 11-13. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவனோ ஆவியில உண்மையா இருக்கணும் என்று சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எதுல உண்மை? ஆவியில உண்மையா இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. சில பேர் அப்படியே இப்போ பரலோகத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. அதனால பக்கத்தில் இப்படி ஆவியில உண்மையா இருக்கணும். மத்தேயுல ஆண்டவர் சொல்றார் ஆவியில எளிமையா இருக்கணும். ஆமென். இவர் சொல்றார் உண்மையா, ஆவியில உண்மையா, உள்ளத்துல மனசுல, நம்முடைய உள்ளான மனுஷன்ல உண்மையா இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் வேணும். கள்ளம் கபடத்தோட உள்ள வந்துட்டு வெளியே வந்து என்ன செய்யப்படாது. சில பேர் வெளியே பேசுறத பார்த்தா சர்க்கரையா இருக்கும், ஆனா உள்ளத்தை பார்த்தா கசப்பு எட்டி காயா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படியே வெள்ளி பூச்சி பூசின மண் சட்டி மாதிரி வந்து அப்படி பளபளான்னு காமிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மண் சட்டியில வெள்ளி பூச்சி பூசினா எப்படி இருக்கும்? வெள்ளின்னு நினைச்சு டொருசுக்குன்னு வச்சா அது டொப்புன்னு போயிடும். வெள்ளி பானையை நீங்க என்ன போட்டாலும் ஒண்ணும் செய்யாது. ஆனா வெள்ளின்னு நினைச்சு மம்பானையை போட்டா சுக்குநூறா போயிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சுக்குநூறா போகுது. என்னன்னா வெளியே பார்க்க வெள்ளி மாதிரி தெரியுது,
வெள்ளி பூச்சு பூசிய மண் ஓட்டுக்கு சமம். ஆவியில உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளகத்துல உண்மை இருக்கு. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 51ஆம் அதிகாரம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 51 6ஆம் வசனம். சங்கீதம் 51:6. சீக்கிரம். இதோ இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் ஏன் தெரியுமா பொய் சொல்றாங்க? உள்ளத்துல உண்மையே கிடையாது. உள்ள பூரா பொய். பிற வெளியே என்ன சட்டியில இருக்கிறதே அது மட்டும் படக்குன்னு வரும். வசனம் சொன்னா மட்டும் வராது. ஆமென் சொல்லுங்க. சட்டியில இருக்கிறதுன்னா அகப்பையில வந்துடும். ஆனா வசனம் சொன்னா வராது. உள்ள சட்டியில என்ன இருக்குது? பழமொழி தான் இருக்குது. பழமொழி, கிளமொழி. வசனத்தை படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உள்ளத்துல என்ன இருக்க விரும்புகிறீர்? உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்தகரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 4:24 வாசிங்க சீக்கிரம். யோவான் 4:24. நமக்கு டைம் இல்லை, வேகமா போறேன். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே சொல்றார் தொழுது கொள்ளுதல்ல உண்மை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மை. உண்மையை ஆராதிக்கிறீங்களா? ஆராதிப்போம் எல்லாம் எழுந்து கொஞ்ச நேரம் ஆராதிப்போம்னா சக்குன்னு உட்காந்துக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கைதட்டி பாடுவோம்னா கையை பின்னாடி வச்சுக்கிறது. உண்மையை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? உங்களத்தையும் சொல்கிறேன்னா திருத்திக்கங்க. ஆமென் சொல்லுங்க. உண்மை ஆண்டவர் சொல்ல தொழுது கொள்ளுவதில் உண்மையாக இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளுவதில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற எதில் உண்மை? உண்மை உள்ளவனை கர்த்தர் பரிபூர்ணமாய எதில் உண்மையாக இருக்கணும்? தொழுது கொள்ளுகிறதுல, கர்த்தரை தொழுது கொள்ளுவதில் உண்மை. ஒரு சின்ன தடும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு சர்ச்சு கட்டு. நல்ல தண்ணி வந்தா கட்டு, உப்பு தண்ணி வந்தா கட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதா? உருப்புடியோடைய சேர போறது கிடையாது. மனசுல உண்மை இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தொழுது கொள்ளுவதில்லை தேவனை. எது எப்படி கடந்தாலும் ஒரு பாஸ்டர் லூக்கா சேகர் உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம நிறைய பாட்டுகளை படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். லூக்கா சேகர் பாட்டை. வாழ்வு நீர்தான் ஐயா. இன்னும் நிறைய பாட்டுகள் நம்ம படிக்கிறோம். அந்த பாட்டு படித்த அந்த கால் கூட அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு ஒச்சமாக இருக்கும். நடக்க முடியாது, பிடிச்சுக்கிட்டே நிற்பார். அவரால் தனியாக நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் பிள்ளை செத்து போச்சு. என்ன நேரம் நினைக்கிறீங்க? விடிஞ்சா காலையில் ஞாயிற்றுக்கிழமை விடிய முன்னாடி செத்து போச்சு. பாஸ்டர் பிள்ளை பார்த்தாரு. என்ன செய்ய? காலையில் மெட்ராஸில் தான் இருக்கிறாரு. பிள்ளை செத்து போச்சு. என்ன செய்கிறது? ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லனா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? பாஸ்டர் மகன் இறந்து போனான்னா ஒடியாந்துருவாங்க. ஆனால் பார்த்தாங்க, ஒரு பாயை எடுத்து மூடி வச்சாங்க. பேசாமல் தோத்திரம் பண்ணிட்டு வந்து சபையில் வந்து நிற்கிறாரு. ஆராதனை முடியுது. நீங்கள் தயவுசெய்து யாரும் போக வேண்டாம், என் மகன் செத்து போனான் காலையிலேயே. ஆராதனை முடிச்சதுக்கப்புறம் அடக்கம் பண்ணலான்னு உட்காந்துருந்து உங்கள்கிட்ட சொல்லலேன்னு சொன்னார். எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்காது? நம்ம பிள்ளை செத்து போச்சுன்னா ஆராதனைக்கு வருவோமான்னு கேட்குறேன். எங்க நாத்தனாக்கு, குழந்தையாக்கு, மாமியாவுக்கு, சித்தி எப்படி போனதுன்னே தெரியல. அவங்க இறந்து போனா இங்க ஆராதனை கட்டு. 3 தலைமுறை தாண்டி சொந்தம். பிள்ளை செத்து போச்சுங்க. அப்ப எழுதின பாட்டு தான் என்னதான் ஆனால் என்ன. அந்த பாட்டு அவர் தான் எழுதினது. பிள்ளை செத்து கிடக்கு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறது? என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு, மரணமே ஆனாலும் ஜீவனே. அந்த பிள்ளை மரிச்சு கிடக்கு. எப்படி ஊழியம் செய்யன்னு சொல்லும் போது என்னதான் ஆனாலும் என் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு அந்த பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு பவர்ஃபுல் பாடல். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் உண்மை. அதே தொழுது கொள்ளுவதில்லை, கர்த்தருக்காக உண்மையா வைராக்கியமா.
தடுவம் பிடிக்கிற மாதிரி இருந்தது பாஸ்டர், அதனால வரல. தடுவம் பிடிச்சா நீ வருவியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள மனுஷனை தான் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தொழுது கொள்ளுகிற, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏன்னா உண்மையுள்ளவனை தான் நான் பிளஸ் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா வாசிங்க தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இந்த ஒரு வசனத்தை வாசி அப்படியே முடிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அடுத்து, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? 11 அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். நீங்க இந்த வசனத்தை பூரா போய் வாசிங்கன்னா அங்க குடும்ப காரியங்களில் குடும்பத்தில் உண்மை உள்ளவனாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்ப விஷயத்துல மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, பிள்ளைக்கு தாய் தகப்பன் உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சுருக்கமா, டைம் இல்லைனால நான் முடிக்கிறேன். என்ன இருக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்பயே வெளியே போயிட்டாங்க, 2 மணி ஆக போகுதுன்னு இவங்க வெளியே போயிட்டாங்க ஆவியில். பக்கத்தில் தட்டி இங்கே வாங்க. எதில் உண்மையாக இருக்கணும்? எதில்? இப்போ வாட்சதில் எதில் உண்மையாக இருக்கணும்? குடும்ப காரியங்களில். ஆமென் சொல்லுங்களேன். மனைவி கணவனுக்கு உண்மை, கணவன் மனைவிக்கு உண்மை, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையா? பூரத்தில் இன்னைக்கு பிசாசு கொலைப்படி பண்ணி வச்சிருக்கான். ஆமென் சொல்லுங்களேன். புருஷனுக்கு தெரியாமல் தனியாக ஒதுக்கி வைக்கிறது, மனைவிக்கு தெரியாமல் தனியாக அங்கிட்டு ஒதுக்கி வைக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கே தெரியாமல் என்னென்னமோ செய்கிறது. எங்கே பார்த்தாலும் பிராடு, எங்கே பார்த்தாலும் உண்மை கேடு. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உண்மை உள்ளவனை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. Glory to God. எல்லா எழுமின்னு இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு உண்மை அதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஊற்று. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தாவே, நான் இதுவரையிலும் எந்த காரியத்தில் உண்மையா இல்லையோ அதை என்னோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் எழுமி இருக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் தயவு செய்து ஜெபம் பண்ணும்போது எங்கும் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். கடைசி நிமிஷம் அப்படி கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை இந்த கனமானதான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீங்கப்பா. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறீங்கப்பா. நான் உண்மையாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்க. நான் உண்மையாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கணும். எனக்கு வர்ற போராட்டம் பிரச்சனைகளை உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் என்கிட்ட இருந்தாலும் அதில் நான் உண்மையாக இருக்கணும். உலக பொருட்களில், பணத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களில் நான் உண்மையாக இருக்கணும். என்னுடைய ஆவி மனிதன்ல, மனசில், என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீரே. சில பேருக்கு உள்ள பூரம் பொய், உள்ள பூரம் கபடம், உள்ள பூரம் மாய்மாலம். கர்த்தர் அருவருக்கிறார். உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு கேட்கிறாரு. உள்ளத்துல உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும் போது உண்மையா இருக்கிறியா? தொழுது கொள்ளுகிற விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல உண்மையா இருக்கிறோமா?
ஆண்டவர் சொல்ற, இதில் நீ உண்மையா இருந்தா நான் உன்னை பரிபூர்ணம் அந்த வருஷங்களில் வர்ற நாட்களில் ஆசீர்வதித்து உன் தேவைகளை உன் தேவைக்கு மேலே நான் தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகணும்னு தீவிரிக்காத. குறுக்கு வழியில் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் வேண்டவே வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வேதனையே இருக்காது. கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் உனக்கு வேதனையை பெருக பண்ணும். நீ சமாதானமா வாழவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. ஆண்டவரே, உண்மையா வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா காரியத்திலும் உண்மையா இருப்பேன். எனக்கு நீங்க கொடுத்த பணத்தில் உண்மையா இருப்பேன். நேரத்தில் உண்மையா இருப்பேன். நீங்க எனக்கு கொடுக்குற ஒவ்வொன்றிலும் உண்மையா இருப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனனியாவும் சப்பீராலும் பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் போய் எனக்கு விற்று கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் ஆண்டவருக்குன்னு நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கோன்னு சொல்லி விற்று அதில் உண்மை இல்லாமல் போனதுனால செத்து போனாங்க. ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டாயமாக எதையும் சொல்லலை. மனப்பூர்வமாக நீ கொடுக்கணும்னு சொன்னதை உண்மையாக செய்யின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அனனியாவும் சப்பீராலும் தாங்களா முன்வந்து தங்களுடைய சொத்தையை விற்று, காணியாட்சியை விற்று ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி அதில் விற்று பாதிய தங்களுக்கென்று வஞ்சித்து வைத்தார்கள். வஞ்சித்து வைத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய்யும் சொன்னாங்க. ஆண்டவர் உண்மையைத்தான் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உண்மை உள்ளவனைத்தான்ப்பா நீங்க ஆசீர்வதிப்பீங்க. பொய் சொல்றவனை எப்படிப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. பிசாசு அநேகர பணத்தை பார்த்தவனே பொய் சொல்ல வைக்கிறான். பொருளை பார்த்தவனே பொய் சொல்ல வைக்கிறான். அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நான் உத்தமமான இருதயத்தோடும் உண்மையான இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் எனக்கு இருக்கிறவைகளில் நான் உமக்கு மனமுவந்து கொடுக்க என்னை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே சொல்லுங்க. ஆசீர்வதித்தருளும் அப்பா. நான் எதை 10 காசு நான் உமக்குன்னு கொடுத்தாலும் அதை உண்மையா சந்தோஷமா கொடுக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. 10 ரூபா கொடுத்தாலும் அது 10,000 கொடுத்தாலும் உண்மையா நான் உமக்காக கொடுக்கணும் அப்பா. சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரே, சந்தோஷமா நான் உண்மையான சந்தோஷமா உண்மை தொழுது கொள்ளுகிறதுல இருக்கிற சந்தோஷம் உண்மை என்ன விளங்கட்டும் அப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்க ஆவி மகிமைப்படுத்தணும். உண்மையா இருந்தா மகிமைப்படும் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க குடும்பத்துல சமாதானமா கணவன் மனைவி அன்பா ஒற்றுமையா வேத வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்தா கர்த்தர் மகிமைப்படுவார்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மகிமையை ஆசீர்வதிப்பார். நிறைவா ஆசீர்வதிப்பார். பரிபூர்ணம் உண்டாகும்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் உண்மையுள்ளவன்னு சொல்லித்தான் நம்பி அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா இருப்பீங்க அப்படின்னு நம்பித்தான் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்கிட்ட கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு, கொஞ்சோண்டு நன்மை தான் இருக்கு, அதுலயும் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க. அதுலயும் உண்மையா இருப்பேன். நீங்க உண்மையா மட்டும் இல்லைன்னா கர்த்தரால உங்களை பிளஸ் பண்ணவே முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு இந்த சபைக்கு ஆசீர்வாதமா தந்திருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மட்டும் உண்மையா, நான் மட்டும் உண்மையா இருந்தா நிறைவான ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் இந்த வருஷம் வருகிற வருஷங்கள்ல பார்க்க போறோம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணித்தானே அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் பரிபூர்ணமான நன்மையினால சபையையும் உங்களையும் குடும்பத்தையும் நிரப்பவே நிரப்புவார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் செய்ய போகிற மகிமையான காரியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நடக்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செய்ய வேண்டியதை நீர் செய்வீரப்பா. நாங்க செய்ய வேண்டியது நாங்க செய்யும் போது நீங்க செய்ய வேண்டியதை தானா செய்வீங்கப்பா.
அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உண்மையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உண்மையுள்ள மனிதனாய் வாழ உதவி செய்யும். எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே தூளில் இருந்து உயர்த்தி நீர், தூக்கி என்னை நிறுத்தி நீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா.